அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல்ஸ் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது நம்ம மெசேஜ் நிறையா சோசியல் மீடியாஸில் சென்ட் பண்ணிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி இன்னொரு சோசியல் மீடியா நம்ம எல்லாருமே இப்போ அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த மெசேஞ்சர், அது என்ன மெசேஞ்சர்னால் வாட்ஸ்அப்பை விட அதிக அளவில் இப்போ நம்ம நிறையா வசதிகள் இருக்கக்கூடிய அந்த மெசேஞ்சர் என்னென்னா டெலிகிராம் மெசேஞ்சர் தான். இந்த டெலிகிராம் மெசேஞ்சர் தான் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், இப்போ நிறையா பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணுறதுக்கு எல்லாமே வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாம் லிமிட்டெட் பர்சன்ஸ் தான். ஆனால் டெலிகிராம் குரூப்புக்கு 2 லட்சம் பேருக்கு பக்கம் சேர்த்துக்கலாம். ஸோ அந்த வகையில் டெலிகிராம் இப்போ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டெலிகிராமில் இருக்கிற ஒரு வசதியை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லோரும் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுடைய லிங்க்கை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம அந்த டெலிகிராமில் என்ன பார்க்க போகிறோம்னா, டெலிகிராமில் அந்த டெலிகிராம் எப்படி நம்ம கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப்பை எல்லோரும் கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணுறது தெரியும். வாட்ஸ்அப் வெப் நம்ம கொடுத்தா போய் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மெத்தடில் நாம் எப்படி டெலிகிராமை ஓப்பன் பண்ணுறது கம்ப்யூட்டரில் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா வெப் டெலிகிராம் அப்படின்னு கொடுங்க. வெப் டெலிகிராம் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். வெப் டெலிகிராம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணுங்கள். கூகுள் சர்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். இமீடியட்டாக பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வருது web.telegram.orgன்னு வருது. இதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இந்த web.telegram.org இந்த வெப்சைட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வெப்சைட்குள்ளே போயிடுறீங்க. நீங்கள் எந்த இடத்துல இருந்து எங்கே ப்ரௌசிங் சென்டர் போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, உங்களுடைய டெலிகிராமை நீங்கள் கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ண முடியும். அது எப்படின்னு பாருங்கள். web.telegram.org போனதையுமே கண்ட்ரி கேட்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய கண்ட்ரி செலக்ட் பண்ணுறீங்க. கண்ட்ரி இந்தியா. அடுத்தது ஃபோன் நம்பர் கேட்குது. நம்மளுடைய ஃபோன் நம்பர் கொடுக்குறோம். ஃபோன் நம்பர் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுக்குறீங்க. ஓகே கொடுக்குறீங்க. ஓகே கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோடு வரும். நம்ம ஃபோன் நம்பருக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்திருக்கும். அந்த எஸ்எம்எஸ்ல வந்த கோடை நம்ம இப்போ கொடுக்கணும். நம்ம மொபைல் நம்பருக்கு ஒரு கோடு வரும், அதாவது ஓடிபி ஒரு எஸ்எம்எஸ் வரும். அந்த எஸ்எம்எஸ் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கோடை என்ட்ரி பண்ணுறோம். நான் இப்போ என்னுடைய கோடை என்ட்ரி பண்ணிட்டேன். என்ட்ரி பண்ணி அது ஆட்டோமேட்டிக் செக் ஆயிடுச்சு. பாருங்கள், செக்கிங் முடிஞ்ச உடனே பாருங்கள் நம்மளுடைய டெலிகிராம் ஓப்பன் ஆயிடுச்சு. டெலிகிராம் ஓப்பன் ஆயிடுச்சு. இனி நம்ம என்ன பண்ணலாங்க, நம்ம இனிமேல் பாருங்கள் ஐசிடி இருக்குது, ஃப்ளாஷ் நியூஸ் இருக்குது, பள்ளிக்கல்வி அந்த வெப்சைட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குங்க. டிஜிட்டல் டீச்சிங்னு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. நம்ம இதுக்குள்ளே போய் என்ன பண்ணலாங்க, எப்போ போல் நம்ம ரெகுலராக அதாவது மொபைலில் நம்ம எப்படி மெசேஜஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவோமோ அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாங்க, ஆடியோ, வீடியோ, பிடிஎஃப் ஃபைல்ஸு, மெசேஜஸ் எல்லாமே என்ன பண்ணிக்கலாங்க, நம்ம கம்ப்யூட்டர்லேயே ஆப்ரேட் பண்ண முடியும். நல்லா பார்த்துக்குங்க. வாட்ஸ்அப்பை கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணுறதை விட ரொம்ப ரொம்ப பெட்டரான ஆப்ஷன்ஸ் தான் என்னதுங்க, இந்த டெலிகிராமை கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணுறது. ஸோ இந்த டெலிகிராமை நம்ம கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏதாவது ஃபைல்ஸ் அட்டாச் பண்ணுறதுன்னு என்ன பண்ணலாங்க, இதை கிளிக் பண்ணால் ஏதாவது ஃபைல்ஸ் அட்டாச் பண்ணலாம், நம்ம வேணுங்கிறத அனுப்பலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், டெலிகிராம், நம்மளுடைய டெலிகிராம் அப்படியே ஓப்பன் ஆகிடுது. இங்கே தேர்ட் லாஸ்ட் ஆப்ஷன்ஸ் பாருங்கள், செலக்ட் பண்ணுறது ஃபோட்டோஸை, வீடியோவா, அது எந்த இது வேணும் அப்படின்னு இதில் கொடுத்துருக்குறாங்க. நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, அதை வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். ஃபார்வேர்டு பண்ணுறதா இருந்தால் ஃபார்வேர்டு பண்ணலாம். பாருங்கள், மெசேஜஸ் ஃபுல்லாகவே ரீட் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு web.telegram.org உள்ளே போகிறோம். உள்ளே போன உடனே கண்ட்ரி ப்ளஸ் மொபைல் நம்பர் கொடுக்குறோம். ஒரு கோடு வரும் நம்மளுக்கு எஸ்எம்எஸில். அந்த கோடை நம்ம என்ட்ரு பண்ணது என்ன ஆயிருங்க, நம்மளுடைய கம்ப்யூட்டரில் டெலிகிராம் ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய இதே மாதிரி ஒவ்வொரு எஜுகேஷனல் டூல்ஸ் சம்மந்தமான நீங்கள் ஃப்யூச்சரில் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.